அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே 1421வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் குத்தில தூன மாலிகி ஃபஹுவ ஷஹீதுன். ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்து கொல்லப்படுவாரேயானால் அவர் வீர மரணம் அடைந்தவர். மன் குத்தில தூன தீனிகி ஃபஹுவ ஷஹீதுன். தன்னுடைய மார்க்கத்தை, மார்க்க சட்டதிட்டங்களை, மார்க்கத்தின் கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்காக போர் செய்து ஒருவர் கொல்லப்படுவாரேயானால் அவரும் வீர மரணம் அடைந்தவர். மன் குத்தில தூன தமிகி. தன்னை பாதுகாப்பதற்காக ஒருவர் கொல்லப்படுவாரேயானால் அவரும் வீர மரணம் அடைந்தவர். மன் குத்தில தூன அகிலிகி. தன் குடும்பத்தாரை, தன் பெற்றோரை, தன் மனைவி மக்களை மற்றும் தன்னுடைய சகோதர சகோதரிகளை பாதுகாப்பதற்காக ஒருவர் கொல்லப்பட்டால், அல்லது தன் நாட்டு பிரஜைகளை பாதுகாப்பதற்காக கொல்லப்படுவாரேயானால் ஃபஹுவ ஷஹீதுன். அவரும் வீர மரணம் அடைந்தவர் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, என்னுடைய சொத்தை அபகரிப்பதற்கு, என்னுடைய பணத்தை அபகரிப்பதற்கு, நான் பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற என்னுடைய நகைகளை அபகரிப்பதற்கு, திருடுவதற்கு ஒருவன் வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நான் அவனோடு எதிர்த்து போராடும் பொழுது அவன் என்னை கொன்றுவிட்டால், அல்லது நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி வாழ்கிறேன், இஸ்லாமிய சட்டங்களை நான் பேணி வாழ்கிறேன், இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கங்களை நான் பேணி வாழ்கிறேன், அதற்காக ஒருவன் என்னோடு போரிடுகிறான். நீ இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவது கூடாது, நீ இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது கூடாது, அதை நீ விட்டொழிக்க வேண்டும், இஸ்லாமிய அடையாளங்கள் உன்னிடத்தில் காணப்படுவது கூடாது, நீ ஆணாக இருந்தால் தாடி வைப்பது கூடாது, நீ பெண்ணாக இருந்தால் ஃபர்தா அணிவது கூடாது, ஹிஜாப் அணிவது கூடாது என்று ஒருவன் என்னோடு சண்டைக்கு வருகிறான். நான் அவனை எதிர்த்து நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு தான் வாழ்வேன், இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கமான ஆடைகளை அணியத்தான் செய்வேன் என்று போரிட்டு அவன் மூலமாக நான் கொல்லப்பட்டால் நானும் வீர மரணம் அடைந்தவன் தான். ஒருவன் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக என்னோடு அநியாயமாக போர் செய்து என்னை கொன்றுவிட்டால், என் குடும்பத்தாரை கொன்றுவிட்டால் நான் ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். கடந்த 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி ஈரானுடைய அதிபர் காமினி அவர்கள் அநியாயமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார். விஷமத்தனம் பிடித்த சிலர் அவரை காட்டி கொடுத்த காரணத்தினால், அவர் எங்கு தங்கியிருக்கிறார் என்று சில துரோகிகள் காட்டி கொடுத்ததின் காரணத்தினால் அநியாயமாக அவர் கொலை செய்யப்பட்டாரே, அவரும் ஷஹீது தான் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஈரானிலே நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே தாக்குதல் நடத்தி இளம் பிஞ்சிகள்,
குறிப்பாக பெண் குழந்தைகள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கொலைகாரர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹுடைய பிடியை விட்டும் அவர்கள் தப்பிக்க முடியாது. சங்கையான ரமலான் மாதத்திலே இந்த மாபாதக செயலை யாரெல்லாம் செய்தார்களோ, அவர்களுக்கு யாரெல்லாம் ஆலோசனை சொன்னார்களோ, யாரெல்லாம் காட்டி கொடுத்தார்களோ, அவர்களெல்லாம் அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். நோன்பாளிகளின் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கபூல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல இறைவன் போர்களை விட்டும் உலக நாடுகளை பாதுகாத்து எல்லா சமுதாய மக்களையும் எல்லா மதத்தவர்களையும் நிம்மதியாக வாழச் செய்வானாக என்று பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.